ஹலோ மக்களை, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பியாச்சுங்க. நம்ம சங்கிலி கூட தான் கிளம்பியிருக்கோம். ரொம்ப சுறுசுறுப்பாக கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ். அங்கே வந்து பீப்புள்ஸ் தான் நம்ம வந்து இப்போ விசிட் பண்ண போகிறோம். அவங்க அந்த வாழ்வாதாரம், அவங்க வில்லேஜே வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மர்மமான பிளேஸை போய் இன்றைக்கி டேரெக்டாக போய் விசிட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம அங்கே போய் நேரடியாக பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. எப்படி நாங்கள் போய் இன்றைக்கி சமாளிக்க போகிறோம்னு தெரில. கரெக்டாக நம்ம திருச்சியில் இருக்கோம், டிவிஎஸ் டோல்கேட்டில் இருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம புதுக்கோட்டைக்கு ட்ராவல் பண்ணி போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இந்த கிராமத்துக்குள்ளே போனோன்னா நம்ம உள்ளே போகலாமா வேணாமாங்கிற ஒரு தயக்கத்துலேயே நாங்கள் நின்றுட்டுருந்தோம். அப்புறமேட்டு நாங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டோம். மொத்தம் 2 செக் போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாடி வீடு அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஸோ செகண்ட் செக் போஸ்ட் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இந்த கிராமம் எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே போன உடனே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த மற்ற இடத்துல இருக்க மாதிரி சவுண்டு இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுமா? இதில் வந்து இங்கே பாருங்கள், டர்பன் கட்டிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து எல்லாமே இந்த ஊர் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தலையில் வந்து இந்த மாதிரி டர்பன் கட்டியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய வழக்கம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே யாரும் செருப்பு போட்டு உள்ளே நடக்கக்கூடாது இந்த கிராமத்துக்குள்ளே. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்மள்ட்ட பணம் இருந்தாலும் சரி, அந்த முன்னாடி தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி கூரை வீடு மட்டும்தான் கட்டியிருக்கணும், மாடி வீடு கட்டக்கூடாது. ஸோ இவர் கூட பார்த்திங்கன்னா டர்பன் கட்டிட்டு போவார். இன்னொரு முக்கியமான விஷயம், டர்பன் கட்டிட்டு இவங்க வந்து ஹெல்மெட் போட முடியாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட்டை வந்து இவங்க ஜிஓவே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கிராமம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம பைக் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகக்கூடாது. ஸோ இந்த கிராமத்தோட ரூல் இது. அங்கே கிராமத்தில் வசிக்கிற ஆட்களும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த கேம்பஸ்குள்ளே வந்து பைக்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ நம்ம பைக்கை இங்கேயே நம்ம பார்க் பண்ணணும். பார்க் பண்ணுறதுக்கும் தனியாக அவங்க வந்து ஒரு வராண்டா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம பைக்கை இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். பைக் யாருமே உள்ளே எடுத்துகிட்டு போக அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் இங்கே நிப்பாட்டிட்டோம். ஸோ இந்த கிராமத்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்வழி சாலை. ஸோ இவங்க வந்து மெய் மதம் அப்படின்னு சொல்கிற ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி வந்து அவங்க 12 மணி ஆகுனாங்க. ஸோ லேட்டாக ஆகுனாங்க. ஸோ அதனால் நாங்கள் சும்மா சுற்றிட்டு சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே இருக்கவங்கள்ட்ட சும்மா இந்த விஷயங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம எதுவுமே தெரியாமல் இந்த வீடியோவில் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் செக்ரட்டரிட்ட இன்னொரு கண்டிப்பாக நாங்கள் போய் கேட்டுட்டு ஒரு நல்ல வீடியோ நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா போனோம்னா யார் வெளியே இருந்து வந்தாலும் கை கால் வந்து நல்லா கழுவிட்டு தான் உள்ளே வரணுமா. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்க அடிபொருள் வந்து நாங்கள் கை கால் கழுவணும். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த வியூவை பாருங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூரை வீடாக தான் இருக்கும். எவ்வளோ உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மாடி வீடு கட்டக்கூடாது. இந்த வீட்டில் மட்டும்தான் வாழணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச்டு பாத்ரூம் எதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது. நம்ம வந்து கேம்பஸ் வெளியே தான் போகணும். ஸோ இவங்க வந்து அது ஒரு ரிலீஜியஸ் அந்த ஆஸ்பெக்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த கிராமத்துக்குள்ளே போன உடனே ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த ஒரு புதுசாக ஒரு ஃபீல் கிடச்சி, ஒரு ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ நான் போடுறேன். ஜஸ்ட் இந்த கிளிப்ஸ் மட்டும் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து ஏன் இப்படி டர்பன் கட்டுறாங்க, ஸோ ஏன் இப்படி வந்து மாடி வீடு கட்ட மாட்டுறாங்க, எதுக்கு செப்பல் போட்டு உள்ளே வரக்கூடாது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் நல்ல வீடியோ போடுறேன். டாடா, பாய் பாய்.